கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். அந்த 800 தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி. உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா, மத வெறி இல்லையா? ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன். எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள்! வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி கக்கூசுல ஊழல், கக்கூசுல காசு பொறுக்கிற தீய சக்திகள், கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால இந்த ஊழல் ஊழல் போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க? திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்த தீய சக்திகள், அரகண்ட் ஆன்டி உமன். ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடாகியிருக்கு. ஆனால் இதை சொன்ன உடனே ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு அஸ்தியில் ஜுரம் வந்துருச்சு. நாம் 11ஆம் தேதியிலிருந்து அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்துகின்ற விதத்தில் மக்களுக்கான கண்காட்சி நடத்துவதாக ஏற்பாடாகிறது. ஆனால் திடீர்னு இந்த ஹிந்து விரோத தீய அரசு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசுன்னு. ஏனென்றால் பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? முத்தமிழ் கடவுள் முருகன். ஆனால் அதில் கடைசியாக சிறப்புரைக்கு வந்தது யாரு? இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி, கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார். உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்போ மிக கோபத்தோடு, அதெல்லாம் முடியாது, அந்தந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணு அப்படின்னே நீதிபதிகள் சொன்னாங்க. அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க, நீ சனாதன தர்மம்னா வேற இல்லை, அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் இந்த 800 தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்போ கேஸுக்காக வேணால் அடுத்த மாநிலம் போகலாம், இல்லைன்னா வேறு எந்த இழவும் தெரியாது. அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது. அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக மக்கள், ஹிந்துக்கள் இந்த அல்லேலுயா பாபு அண்ட் கம்பெனிக்கு, ஏன்னா இதை எதுவுமே என் வார்த்தை கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக அவர் அதில் என்ன சொல்கிறாரு? ஐ எம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌடு கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டால் அது மதவாதம் இல்லையா, மத வெறி இல்லையா? ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன். எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள்! வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. அதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் 26ல் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் நாளைய தினம்
இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார். மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதனால் தமிழகத்தில் 7வது தடவையா 7.5வது தடவையா எனக்கு தெரியாது, திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது. காரணம் என்ன? இவர்கள் அன்கொஸ்டனபிள். நாங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம். முந்தானா ஒரே நாளில் 8 கொலைகள். காவல்துறைக்கு அமைச்சர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் ஊழல். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கக்கூசில் ஊழல், கக்கூசில் காசு பொறுக்கிற தீய சக்திகள், கேவலமானவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால் இந்த ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதுவும் கேட்கணும்? அவர் உண்மையான ஹிந்துவா? இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், நான் குங்குமம் இட்டிருக்கேன், பட்டை போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தா என்ன பண்ணியிருக்கணும்? யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே, சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோட கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால், கும்பகோணத்துக்கு பாருங்கள், அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்குது. ஹிந்து கோவில்களை பற்றி பேசினானா இல்லையா அந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ்? அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலூயா பாபு போட்டாரு. இது ஹிந்து விரோதி தானே. தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேச வேண்டாம். அவர் ஒரு தடவை என்னை 7.5நாராம். நான் அப்போவே சொல்லியிருக்கேன், 26ல் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புகிற வரை இந்த 7.5 ஓயாதுன்னு. அதனால் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தியின் கையில் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்குது. அதனால் அதுக்கு மக்கள் சரியான பதிலடி. மாநாடு யார் தடை பண்ண? ஏற்கனவே நீங்கள் இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னால், திருச்சியில் நம்ம பெருங்கோட்டை மாநாடு நடந்தது. மிக சிறப்பாக தொண்டர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது. அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம்? இந்த அரசாங்கம் கொடுத்ததா? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இட் இஸ் அ சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி. அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு. அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம், ஜனநாயக விரோதம், சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதனால் அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்படும். யாரு சொல்றது இந்த குற்றச்சாட்டை? எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா? எனக்கு பதில் சொல்லணும் நீங்கள். ஏன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது சொன்ன தீய சக்தி யாரு எனக்கு தெரியாது. நான் படிக்கலை, நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், அன்னைக்கு எதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே. ஈவேரா எதுக்கு தலையிட்டார்? அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம், சரிதானே? நான் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொறுங்க. உங்கள் கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேறு வார்த்தை எல்லாம் உங்களை
காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன விச் ஸ்டூபிட் பர்சன் டாக் தட். ஆனால் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரியாக ஆயிற்று குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க 2 பேரும் சந்தித்ததில் என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால் அதை பற்றி ஏன் நாம் டிஸ்கஸ் பண்ணணும்? 2 friends have met. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்தில் போய் கேட்கணுமா என்ன? இந்த இந்து விரோத தீய சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்குறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவித்தா 6 மணி நேரத்துக்குள்ளே எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும்? ஏன் அலறினீங்க? நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சி வெளில போனப்ப அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல. எனக்கு ஞாபகம் இருக்குது, கூட நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. சொன்னார்ல. சரி, 2016 இந்த திருமாவளவன் எங்கே இருந்தார்? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார்? இந்த கம்யூனிஸ்டுகள் எங்கே இருந்தாங்க? உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினாங்க? அப்படி இருக்கச்ச வெக்கமே இல்லாமல் திருமாவளவனோடு கம்யூனிஸ்டுகளோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண ஹூ ஆர் யூ? எதுக்கு பேசுகிறீங்க? என்ன காரணம்? தோல்வி ஜுரம் கப்பி கொண்டது 6 மணி நேரத்தில், அதனால பேசுனீங்க. இல்லைன்னா பேசுறது இன்னும் யார் யாரோட போனால் என்ன? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது, திருப்பி வந்தது. இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, இந்த விசிகான்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த கட்சி வெளியில் போச்சு, திருப்பி வந்தது. கம்யூனிஸ்டுகளை 25 கோடி கொடுத்து வாங்கினீங்க, அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காங்க 25 கோடி. இன்னமும் அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கான். அதனால தான் அங்கங்கே கொடியை கட்டின்னு இருக்காங்க. அதனால் இதை ஏன் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க? யார் யாரோட கூட்டணிச்சா ஒய் ஷுட் யூ பாதர்? காரணம் என்ன? தோல்வி பயம். அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கலை, அதுக்குள்ளே கனிமொழி கதறல். அதனால சொல்கிறேன், நான் அனாவசியமாக யாரும் இதை பற்றிலாம் பேச வேண்டும். யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு கே ஷா கவர்னராக இருந்தப்போ தான் உங்கள் தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார். 76 பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு? யாரோட அறிக்கை? ஷா, கே ஷா. அது கூட தெரியலை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல, அவ்வளோதான் பிரச்சனை. தப்பு இவர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல, அது எழுதி கொடுக்கல. அதனால அவங்க என்ன ஷா வந்தாலும்னு பேசியிருக்கார். ஆனால் நான் சொல்கிறேன், கருணாநிதி மட்டும் எம்எல்ஏயா ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ள போகிறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது. உண்டு தானே? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலை. அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு, அதை ராஜினாமா பண்ணுறாரு. அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர் நிறுத்தி அதை ஜெயிக்கிறாங்க. அப்போ கவுண்டர்மேன் ஆன எக்மோரில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதில் பரிதி இளம்வழுதி, அந்த 2 பேர் தான் அப்போ சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ். அதனால் தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுது. வெறும்னு உங்கள் தகப்பனார் மட்டும் ஜெயித்தார், உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை. அதையும் உள்ளே போக பயந்துக்கிண்டு, ஏன்னா அப்போ வந்து 20-25 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து பயந்துக்கிண்டு, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலையை பிடிச்சி இழுத்த தீய சக்திகள், அரகண்ட், ஆன்டி உமன். அதனால் அவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ளே போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார். என்ன வேறு எந்த கம்பல்ஷனும் இல்லை. அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும்?
அதனால நன்றி. சென்ற முறை உள்துறை அமைச்சர் வந்தபோது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சு போனாரு. நாளை உள்துறை அமைச்சர் வரையில வேற இந்த கூட்டணிக்கு உங்க கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல? தமிழக அரசியல் மாற்றம் இருக்குமா? எப்பொழுதுமே அமித்ஷாஜி வந்தா மாற்றத்துக்கு தான் வருவார். செத்த இருங்க சொல்றேன் நான். ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா இல்ல எதா இருந்தாலும் ஆல் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு என்ன குறிப்பு வருதோ அதுபடி போனதான் மாண்பு உள்துறை அமைச்சர் வந்தார். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள வந்தது. அதை மறுநாளே உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் நான். என்ன நன்றி. இருங்க யாராவது ஒருத்தரா கேட்கணும். அவருக்கா உங்களுக்கா? நான் சொல்றேன் கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ். அதாவது வெட்கம் கெட்ட நபர். ஏன்னு சொன்னா கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமரத்தாணி போல் பதிந்தது. காரணம் டார்ச் லைட்டால டிவியை உடைச்சாரா? ஏன் இலவசத்தை எதுக்குறாராம், ஊழலை எதுக்குறாராம். என் வாழ்நாளில் ஒரு நாளும் திமுகவோட போக மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வாங்கலாம். அது என்ன மானிமா சரி என்ன அந்த கட்சி சட்டமன்றத்திலையும் அது நிற்குமா தெரியாது. தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிறதுக்காக வெட்கம் இல்லாம டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அனாவசியம். அதுக்கு நான் பதில் சொல்றதும் அனாவசியம். ஏன் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல அது அடிஷன். சரி, தட் இஸ் அன் அடிஷன். அதனால யாருமே நாங்க நான் இன்னைக்கு நானும் நிற்கவே மாட்டேன்னு சொன்னீங்களே. நான் எதிர்பார்க்கிற சீட்டுங்கிறீங்க. எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. மிகப்பெரிய நான் என்ன சொல்றேன், அது ஒரு வருந்தத்தக்க சம்பவம். 11 உயிர்கள் பலியாகி இருப்பது வருந்தத்தக்க விஷயம். அது மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். அது இல்லை நிச்சயம் என்ன அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதுக்கு அவர் எஸ் இன்ஸ்டிடியூட்டட் அண்ட் என்கொயரி அது சரியாக தான் இருக்காங்கிறத அங்கே இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்காணி. நன்றி. அது சொல்லல. இல்ல நான் ஏற்கனவே அவர் என்ன எதிர்பார்ப்பு நீங்க எதிர்பார்த்ததுக்கு நடக்குமான்னா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. என்ன நான் எப்பவுமே ஐ ஆம் தி டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. நாளைக்கு என் லீடர்ஷிப்பு இல்லை, நாளைக்கு எனக்கு அதான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. எனக்கு என்னையை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை செய்வேன். நன்றி. ஆமாம்.